இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய மனித வாழ்வானது பல்வேறு போராட்டங்களுக்கு உட்பட்டிருக்கின்றது. அழுகையோடு பிறந்து அழுகைகளோடு கல்லறையில் சேர்வது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே எத்தனை போராட்டங்களை ஒரு மனிதன் சந்தித்து வருகிறான் என்றது நம்முடைய அனுபவத்தால் மட்டுமே கூற முடியும். எத்தனையோ காயங்கள் இன்னும் குணமாகவில்லை, எத்தனையோ கண்ணீர்கள் இன்னும் துடைக்கப்படவில்லை, எத்தனையோ அடிமைத்தனத்திலிருந்து நாம் இன்னும் விடுதலை பெறவில்லை. ஆகவே நாம் ஒவ்வொருவருடைய அனுபவமும் உண்மையாக எடுத்துச் சொல்லும் இவ்வுலக வாழ்வு எவ்வாறு போராட்டத்திற்கு உட்பட்டிருக்கிறது என்பதை லூக்கா நற்செய்தியிலே 1வது அதிகாரத்திலே 48வது வசனத்திலே அன்னை மரியாள் சொல்கிறார், எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பார், ஏனெனில் கடவுள் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்று. பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வுலக வாழ்வானது எவ்வளவோ போராட்டங்களுக்கு உட்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்தை நாம் சந்தித்து வந்துள்ளோம். ஆகவே இறைவன் எனக்கு எப்படிப்பட்ட வியத்தகு செயல்களை செய்துள்ளார் என்பதை அன்னை வழியாக பறைசாற்றுதான் இன்று சகாய அன்னை வழியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்படுகின்றோம். அன்னையுடைய வாழ்வு ஒரு போராட்டம் இல்லாத வாழ்வாக இருந்ததா? யோசேப்புக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்த போது மறைவாக அன்னை மரியாவை விலக்கிவிட திட்டமிட்டு இருந்தாரே. நிறைமாத கற்பனையாய் நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ள அவருக்கு கட்டளையிடப்பட்டிருந்தது. அந்த குழந்தையை பெற்றெடுக்க எத்தனை இடங்களை அவர் தேடி சென்றிருப்பார். மீண்டும் பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடித்தல். பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் மரியாவினுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக தான் இருந்தது. ஆனால் தந்தையாம் இறைவனுடைய வல்லமை அவருக்கு வலு கொடுத்தது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். எஸ்ரா புத்தகத்திலிருந்து அது எடுக்கப்பட்டுள்ளது. எஸ்ரா ஒரு குருவாக இருந்து ஆலயத்திற்குள் சென்று, ஆண்டவரே, உம்மை பார்ப்பதற்கு நான் வெட்கம் அடைகின்றேன். ஏனென்றால் அப்படின்னு சொல்றாரு, எங்களுடைய மக்களை இவ்வாறெல்லாம் நீ வழி நடத்தினீர், ஆனால் இன்னும் அவர்கள் பாவத்தில் இருந்திருக்கின்றார்கள். அடிமைத்தனத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தவர் நீர்தானே ஆண்டவரே என்று எஸ்ரா குருவானவர் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கின்றார். அவருடைய ஜெபம் எவ்வாறாக இருக்கிறது என்றால், உண்மையாகவே அவர் சொல்லுகின்றார், ஆண்டவரே, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு நீர் காட்டினீர். வரலாற்று பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறாக இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் இறைவன் எந்த அளவுக்கு தன்னுடைய இரக்கத்தை கொழுந்தார் என்பதை எடுத்து காட்டுகிறது. மீண்டும் எங்களில் பல எஞ்சியோரை இன்று நீர் உயிராக வைத்திருப்பது உம்முடைய சித்தம்தான். உம்முடைய புனித இடத்தில் எங்களை மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றீர். உமக்கென கோவிலை பழுதடைந்த இந்த கோவிலை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு துணை புரிந்திருக்கின்றீர். ஆண்டவரே, பாரசீக மன்னர்கள் முன் உம்முடைய ஆட்சியை மீண்டும் உம்முடைய இரக்கத்தை தயவை கிடைக்க எங்களுக்கு நீர் அருள் புரிந்தீர். அரசர்கள் முன் அரசர்களுடைய திட்டத்திற்கு முன் நீரும் உம்முடைய திட்டமும் ஒருபோதும் குறைவில்லை என்பதை எடுத்து காட்டுகின்றோம் என்று எஸ்ரா குருவானவர் ஜெபிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அடிமைத்தனம் எதில் இருக்கின்றது? ஏற்கனவே சொல்லி நம்முடைய வாழ்க்கையானது ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கின்றது. பல்வேறு மனிதர்கள் கடன் பிரச்சனைகளுக்கு இன்னும் அடிமைகளாகவே இருக்கின்றோம். நம்மில் பல பேர் பல்வேறு நோய்களுக்கு இன்னும் அடிமையாக இருக்கின்றோம். நம்மில் பல பேர் பல கெட்ட உறவுகளுக்கு இன்னும் அடிமையாக இருக்கின்றோம். நம்மில் பல பேர் அந்த தீய சக்திகளுக்கு அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு இன்னும் அடிமையாக தான் இருக்கின்றோம். நம்மில் எத்தனையோ பேர் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையை
படம் பிடித்து காட்டி அவருடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். இருந்த பொழுதிலும் இறைவன் நம்மோடு பயணித்து வருகின்றார். அன்னை மரியாள் வழியாக நம்மோடு ஒவ்வொரு நாளும் பயணித்து வருகின்றார். இன்று நாம் அன்னையை பார்த்து நாம் சொல்ல வேண்டிய ஜெபம், தாயே எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரே, அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினீரே, உமக்கு நன்றி என்று அன்னை வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லதான் நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, போராட்டம் நிறைந்த உலக வாழ்வு, பல்வேறு அடிமைத்தனத்திற்கு நாம் இன்னும் அடிமைகளாக இருந்தோம் என்றால் எப்போது நாம் மீண்டு எழுவது? நாம் மீண்டு எழுந்தால்தான் நம்முடைய குடும்பமும் மீண்டு எழும் என்பதை நாம் எப்போது உணர்ந்து கொள்வது? நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். அந்த சீடர்களை வரவழைத்து அவர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் அளிக்கின்றார். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நோய்களை குணப்படுத்துங்கள், பிணிகளை போக்குங்கள் என்று அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு நினைவாக, ஒவ்வொரு திருப்பலியின் நினைவாக, நாம் உட்கொள்கின்ற அந்த நற்கருணையின் நினைவாக நமக்கும் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவ்வுலகத்தை பல தீய சக்திகளிலிருந்து, பல அடிமைத்தனத்திலிருந்து நாமும் மீண்டு எழ வேண்டும், நம்முடைய குடும்பத்தையும் மீண்டு எழுப்ப வேண்டும் என்பதற்கு நமக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கும் வல்லமை இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. என்னுடைய நன்மைத்தனம் என்ன, என்னுடைய சக்தி என்ன, என்னுடைய பலம் என்ன என்பதை நாம் பல்வேறு நேரங்களில் மறந்து போகின்றோம். எப்ப பார்த்தாலும் புலம்பல், எப்ப பார்த்தாலும் அழுகை, இதுதான் நம்முடைய முகவரியாக உலகிற்கு நாம் எடுத்துக் கொள்கிறோமே தவிர, என்னால் முடியும், என்னால் இந்த குடும்பத்தை மீட்டு எடுக்க முடியும், இந்த கடன் பிரச்சனையிலிருந்து என்னுடைய உழைப்பினால் அதை நான் மீட்டு கொண்டு வர முடியும், என்னுடைய முயற்சியால் இந்த உடல் சுகத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியும், அல்லது என்னுடைய முயற்சியால், என்னுடைய ஆறுதலான வார்த்தைகளால் காயமடைந்த அந்த உறவுகளை என்னால் குணப்படுத்த முடியும், மீண்டும் சேர்க்க முடியும், என்னுடைய முயற்சியால் என்னுடைய கணவரோடு அல்லது என்னுடைய மனைவியோடு நல்ல உறவு, நல்ல அமைதி, சமாதானத்தை கொண்டு வர முடியும் என்கின்ற அந்த நன்மைத்தனத்தை நம்மிடம் இருக்கிறது. ஆனால் அதை நாம் மறந்து போகின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, எப்போது என்னால் முடியும், எனக்கு வல்லமையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த வல்லமையையும் அந்த அதிகாரத்தையும் நான் எப்போது பயன்படுத்துகின்றேனோ அப்போது கண்டிப்பாக அது என்னால் முடியும். என்னால் மீண்டு எழும் பல்வேறு கெட்ட பிரச்சனைகளுக்கு அல்லது தீய சக்திகளுக்கு அல்லது தீய உறவுகளுக்கு நான் அடிமையாக இருக்கின்றேன் என்றால் என்னுடைய வல்லமை என்ன, இறைவன் எனக்கு கொடுத்த சக்தி என்ன, இறைவன் எனக்கு கொடுத்த அதிகாரம் என்ன, அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன், அதை எப்போது நான் சரியான முறையில் பயன்படுத்துகின்றேனோ என்னுடைய அடிமைத்தனம் அனைத்தையும் நான் அழித்து விட்டு மீண்டும் நான் உயிர்த்தெழ முடியும், மீண்டும் எழ முடியும் என்கின்ற நன்மைத்தனம், என்கின்ற அந்த உணர்வு, நாம் நல்லவர்கள், நம்மால் முடியும் என்கின்ற அந்த மனப்பாங்கு, என்னால் முடியும் என்கின்ற அந்த மனநிலை நம்மில் இருக்கின்ற பொழுது நாமும் சென்று அன்னை மரியாளை போல, அந்த அப்போஸ்தலர்களை போல பல்வேறு உள்ளங்களை, நோயினால் பிடிப்பட்டவர்களை நாம் குணமாக்குவோம். பல்வேறு மனிதர்களுக்கு நாம் ஆறுதலாக இருப்போம், பல்வேறு மனிதர்களுக்கு நாம் உறவுகளை கொடுப்போம், பல்வேறு மனிதர்களுக்கு அந்த இறை திட்டத்தையும் இறை சாயலையும் நாம் இறைவனின் பிள்ளைகள் என்பதை உணர்த்துவோம். நாம் வல்லமை மிக்கவர்கள், நாம் புனிதமானவர்கள் என்பதை அவர்களுக்கு எடுத்து கூறுவோம். அப்படிப்பட்ட ஒரு வரத்தை வேண்டி தொடர்ந்து திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.